ரத சப்தமி வழிபாடும் பலனும். எல்லா தெய்வங்களுக்கும் ஜெயந்தி தினம் கொண்டாடும் ஆன்மீகர்கள் சூரியனுக்கும் ஒரு ஜெயந்தி தினத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அந்த நாள்தான் ரத சப்தமி. உத்தராயண தை அமாவாசைக்கு பின்வரும் 7வது நாள் சப்தமி திதி ரத சப்தமி என்று போற்றப்படுகிறது. சூரியன் தன் வடக்கு நோக்கிய பயண ஆரம்பத்தில் இந்த சப்தமி திதியிலிருந்துதான் தன் ஒளி கதிர்களுக்கு வெப்பத்தை சிறுக சிறுக கூட்டுகிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதை அறிவியலும் ஏற்றுக்கொள்கிறது. ரத சப்தமி நன்னாளில் சூரிய தேவர் பிறந்ததாக கருதப்படுவதாலும் அந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதாலும் அன்றைய தினத்தில் விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபட வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு ஆண்கள் சூரியனுக்கு பிடித்த எருக்க இலைகள் 7 எடுத்து அத்துடன் அட்சதையும் அதாவது சிறிதளவு பச்சரிசி விபூதியையும் தலையின் மீது வைத்துக்கொண்டு கிழக்கு திசை நோக்கி நீராட வேண்டும். பெண்கள், கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் 7 எருக்க இலைகள் மேல் சிறிதளவு மஞ்சள் தூளையும் அட்சதையையும் வைத்து கொண்டு நீராட வேண்டும். சூரியனின் 7 வகையான கிரணங்கள் எருக்க இலைகள் மூலமாக உடலில் பாய்ந்து உடல் நலத்தை வலுப்படுத்தும் என்பது ஐதீகம். அதற்கு பின் சூரிய நமஸ்காரம் அவசியம் செய்ய வேண்டும். அப்போது அர்க்ய மந்திரம் கூறி நீர் விட வேண்டும். வேதமறிந்த விற்பன்னர்களிடம் உபதேசம் பெற்று மந்திரத்தை அறிந்து கொள்வது நலன் தரும். ஆயுள் ஆரோக்கியம் தரும் விரதங்கள் ஆண்டில் பல வந்தாலும் அனைத்திலும் சிறந்ததாக கூறப்படுவது ரத சப்தமி விரதமே. தெற்கு பாதையில் பயணிக்கும் சூரியன் அன்று முதல் வடக்கு வழியில் திசை திரும்பி பயணிப்பதாக புராண நூல்கள் கூறுகின்றன. அதாவது அன்றுதான் தட்சிணாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. அன்று சூரிய உதய நேரத்தில் எழுந்து ஆறு, ஏரி அல்லது குளத்தில் நீராடச் செல்வது சிறப்பு. இயலாதவர்கள் அவரவர் இல்லத்தில் சிறிதளவாவது சூரிய ஒளிபடும் இடத்தில் நீராடலாம். நீராடும் போது 7 எருக்க இலைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அவற்றின் மீது அரிசி, மஞ்சள் ஆகியவற்றை வைத்து அதனை அப்படியே உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு நீரில் மூழ்கி எழ வேண்டும். இல்லத்தில் நீராடும் போது அவற்றை தலையில் வைத்து கொண்ட பின் நீரூற்றி கொண்டு குளிக்கலாம். இப்படி செய்தால் நம் பாவங்கள் விலகி பகலவனை கண்டு பனி மறைவது போல மறைந்து போகும். புண்ணிய பலன்கள் பெருகும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் நீராடி முடித்த பின் சூரியனை நமஸ்கரிக்க வேண்டும். அதன் பின் தெரிந்த சூரிய துதிகளை கூற வேண்டும். எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ அந்த தெய்வத்தின் திருக்கரங்களில் நீர் வார்ப்பது போன்ற அர்க்யம் விடுவது. எனவே ரத சப்தமி அன்று சூரியனுக்கு அர்க்யம் விடுவது முக்கியத்துவம் உடையது. சூரியனுக்கு உகந்த நிவேதனம் சர்க்கரை பொங்கல். பொங்கல் வைத்து அது சூடு ஆறும் முன்பாக நெய்வேத்தியம் செய்துவிட வேண்டும். சூரியனுக்கு படைத்த சர்க்கரை பொங்கலை பிறருக்கு விநியோகிப்பது சிறப்பான பலன் தரும். ரத சப்தமி நன்னாளில் இல்ல வாயிலிலும் பூஜை அறையிலும் தேர்கோலம் போடுவது பலரது வழக்கம். இந்த கோலத்தினை வீட்டு வாசலில் போட்டு அதன் வடக்காக ஒரு கோட்டினை தெருவரை நீளும்படி வரைவதுண்டு. நாராயணரின் அம்சமே சூரியன் என்பதால் ரத சப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபையில் எம்பிரான் எழுந்தருள்வார். அன்றைய தினம் விரதம் இருப்பது நீடித்த ஆயுளும் குறையாத ஆரோக்கியமும் அளிக்கும் என்பது நம்பிக்கை. இவ்விரதம் இருப்பது சுமங்கலித்துவம் நிலைக்கச் செய்யும் எனவும் சிலர் கூறுவர். பார்வைக்கு தெரியும் பகவானை பகலவனை ரத சப்தமி தினத்தில் வழிபடும் போது சூரியன், ஆதித்யன் நமக்கு ஆயுள், ஆரோக்கியம், புத்திர பலம் என்று அனைத்தையுமே தருவார் என்பது ஐதீகம். அறிவு, ஆற்றல், ஆரோக்கியம், ஆயுள் என யாவற்றிலும் சிறந்து விளங்கும் ஹனுமனுக்கு அந்த ஆற்றலை குருவாக இருந்து அளித்தவர் சூரிய தேவர். சூரியனை தைப்பொங்கல் தினத்தன்றும் ரத சப்தமி நாளிலும் மட்டும் வழிபடாமல் தினமுமே வணங்கலாம். ஆதவனை வழிபடுவோர் வாழ்வில் தீவினை இருள் விலகி நன்மை ஒளி பரவும் என்பது நிச்சயம். ரத சப்தமியும் பீஷ்மாஷ்டமியும். கௌரவ சபையில் பாஞ்சாலிக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது அதை தட்டி கேட்காமல் இருந்ததனால் ஏற்பட்ட வினை யுத்த களத்தில் அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்ம பிதாகரின் மனதை வாட்டி வதைத்தது. வியாசமா முனிவர் வந்து எருக்க இலைகளின் மகிமையை பீஷ்மருக்கு எடுத்துரைத்து அவற்றால் பீஷ்மரின் மேனியை அலங்கரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர்.
அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தவர் அந்த நிலையிலேயே முக்தியும் அடைந்தார். அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார். இதை அறிந்த வியாசர், தர்மரே, வருந்த வேண்டாம். ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் அவசியமே இல்லை. மட்டுமன்றி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்துக்கொண்டு நீராடும் மக்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றார். எனவே ரத சப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்கன் இலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் கூறியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும். மேலும் ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்பர். அன்று புனித நீர்நிலைகளுக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு என்றும் நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை. ரத சப்தமி வரலாறு இதனுடன் நிறைவடைந்தது.